எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு ஒரு எரர் வரும். அந்த எரரை பற்றி பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் ஹோம் டேபை பற்றி பார்க்கலாம், ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ரேண்ட் ஆர்ஏஎன்டி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இப்போ 30 பேராகிராஃப் வேணும்னா ஃபஸ்ட்டு வர்றது பேராகிராஃப் கமா, இப்போது ஒரு 6 லைன்ஸ் வேணும்னா இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா 30 பேராகிராஃபில் 30 பேராகிராஃப்ஸ் 6 லைன் வரும். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 30 பேராகிராஃப் வந்திருக்கும், அதில் வந்து 6 லைன்ஸ் வந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபைல் நேம் மேலே இருக்கும் டைட்டில் பாரில், இது டைட்டில் பார், இதெல்லாம் டேப்ஸு, இது மெனு ரிப்பன், இதுதான் இந்த ஸ்டேட்டஸ் பார் பாட்டமில் இருக்கும். இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபைல் நேம் இருக்கும், .docன்னு இருக்குது. ஓல்டர் வெர்ஷன் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கம்பேட்டிபிலிட்டி மோட்னு இருக்கும். அதை வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டிசேபிளாக இருக்கும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு இன்ஃபோவில் கன்வெர்ட்னு இருக்கும், கம்பேட்டிபிலிட்டி மோட்னு போட்டு பக்கத்தில் வந்து கன்வெர்ட்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லோ கலர் ஷேடில் கன்வெர்ட் கொடுத்துட்டோம்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். யுவர் டாக்குமெண்ட் வில் பி அப்கிரேடட் டு தி நியூவஸ்ட் ஃபைல் ஃபார்மேட். அப்கிரேடட் வெர்ஷனுக்காக கேட்குது. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது அந்த கம்பேட்டிபிலிட்டி மோடுன்றது வராது ஃபைல் நேமில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி செய்கிறது எல்லாமே ஃபாண்ட்டு கண்ட்ரோல் டி இந்த ஃபாண்ட் டேப்பில் வரும். இந்த டேப்பில் செலக்ட் பண்ணாமல் இப்படி கர்சரை வச்சு செலக்ட் பண்ணாமலே நம்ம செய்கிறது வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் டேப்பில் வரும். பேராகிராஃப் குரூப் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். அந்த இதில் வரும். Ctrl+Shift+8 கொடுத்தீங்கன்னா ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க், Ctrl+Shift+8 கொடுத்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை என்ட்ரு கொடுத்து கொஞ்சம் மேலே ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ டேப் கொடுத்தோம்னா இப்போது அது புல்லட்ஸாக மாறிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா அடுத்தடுத்து அப்படியே ஃபாலோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஆஸ்டரிஸ்க் இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துட்டு இப்போ டேப் கொடுத்தோம்னா புல்லட்ஸாக மாறிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது டைப் பண்ணுறோன்னா அப்படியே ஃபாலோ ஆகிட்டுருக்கும். அப்படியே ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டேப்னு கொடுத்தோம்னா அந்த மாதிரி மாறும். ஷிஃப்ட் டேப் கொடுத்தோம்னா ரிவர்ஸ் வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்து இப்போ டேப் கொடுத்தோம்னா டேப் கொடுத்துட்டே இருந்தோம்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஷிஃப்ட் டேப் கொடுத்தோம்னா ரிவர்ஸில் வரும். இதுதான் புல்லட்ஸ் லிஸ்ட் அண்டு மல்டி லெவல் லிஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோம். இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். கொடுத்து இதுக்கு ஒரு ஹெட்டிங் ஸ்டைல் கொடுக்கலாம். ஸ்டைல்ஸ் குரூப்பில் ஹெட்டிங் ஸ்டைல் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்டிங் 2 கொடுக்குறோம்னா அடுத்து இன்னொரு ஹெட்டிங் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் 1 கொடுக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்டிங் 2 லாஸ்ட்டாக கொடுத்தோம், அது கொடுத்த உடனே ஹெட்டிங் 3 எனேபிள் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 9 ஹெட்டிங் வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும். இப்போது ஹெட்டிங் 1ன்னு கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இன்னொரு ஹெட்டிங் கொடுக்குறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் 3 கொடுக்கலாம். இப்போ அடுத்து ஹெட்டிங் 4ன்றது எனேபிள் ஆகிடுச்சு. அந்த மாதிரி 9 ஹெட்டிங் வேரியேஷன்ஸ் வந்துட்டுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஹைட் பண்ணுறோன்னா இந்த ஹெட்டிங் ஸ்டைல் கொடுத்துருக்கிற ட்ராப் டவுனை வந்து கிளிக் பண்ணோம்னா அந்த இது ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஹைட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறோம்னா இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஹைட் ஆகும். இந்த டிஃப்ரென்ஸ் எங்கே பார்க்கலான்னா கண்ட்ரோல் F கொடுத்து நேவிகேஷன் பேன் எனேபிள் ஆகிடும். இப்போ ஹெட்டிங்ஸில் ரிசல்ட்ஸில் இருக்கும், அதுலேருந்து சேஞ்ச் பண்ணி ஹெட்டிங்ஸுக்கு போயிட்டு இப்போது ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹெட்டிங் ஸ்டைல்ஸுக்கு நடுவில் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜஸில் போயிட்டு நம்மளுக்கு எந்த பேஜ் வந்து டெலீட் பண்ணணுமோ அதை ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆகிடும், இல்லை பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் ஸ்டைல்ஸில் போயிட்டு இந்த மாதிரி நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஹெட்டிங் குரூப்பில் இந்த நேவிகேஷன் பேனில் சர்ச் டாக்குமெண்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸு க்ரியேட் பண்ணோம்னா ரெஃபரன்சஸ் டேப் Alt S கொடுத்து ரெஃபரன்சஸ் டேப்பில் போனீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா டக்குன்னு அந்த ஹெட்டிங் ஸ்டைல் இருந்தால் தான் டக்குன்னு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஹெட்டிங் ஸ்டைல் இருந்தால் தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு எதாவது கிளிக் பண்ணோம்னா டக்குன்னு ஈஸியாக நேவிகேட் ஆகும். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணோம்னா நேவிகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இது செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு ஹெட்டிங் ஸ்டைல் மாற்றுறேன். இப்போ ஹெட்டிங் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் உள்ள செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்டேட் டேபிள் கொடுக்கலாம், இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டுன்றதை கொடுக்கலாம். கொடுத்தோம்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். அப்டேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், அப்டேட் என்டையர் டேபிள்னு கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா அப்டேட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறோம்னா நேவிகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங் ஸ்டைலை வந்து இப்போது ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறோம். எல்லாமே ஹைட் பண்ணிவிட்டு இப்போ 2 ஹெட்டிங் ஸ்டைல் தான் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் N கொடுத்து நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 ஹெட்டிங் ஸ்டைல் வந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ டெக்ஸ்ட் இருந்ததோ அது ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த மாதிரி ஹைட் ஆர் அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப்க்கு ஒரு ஏதாவது ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் B கொடுத்து போல்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் U கொடுத்து அண்டர்லைன் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டிங் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் F1 வந்து ஹைட் மெனு ரிப்பன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்சஸ், மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 கண்ட்ரோல் F1.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபைல் நேமுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் பார் இருக்கும். அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ பிலோ த ரிப்பன் அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெனு ரிப்பனுக்கு பாட்டமில் வந்துடும்.